ரிசப்ஷனில் கூட ஆளுங்க இல்லை. ஸோ சரி, நாமளே தான் பண்ண ஆரம்பிக்கலாம். நித்யா சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேம்மா. நீ எப்போ வந்த? சிஸ்டர், காலையில் தான் 10 மணிக்கு தான் வந்தேன். வரது சொல்லவே இல்லை, எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதுமா. ஆமாம் சிஸ்டர், சஸ்பென்ஸாக இருக்கட்டும் தான் நான் தான் சொல்ல வேண்டான்னு அம்மாட்ட சொல்லிட்டேன். டெஸ்டெல்லாம் நல்லா எழுதிருக்கிறேன் நித்யா. சிஸ்டர், நல்லபடியாக எழுதியிருக்கிறேன். ஏன் நித்யா வீட்டுக்கு போகலையா? இப்படியே வந்துட்டு இருக்க? சிஸ்டர், அண்ணாக்கு டைம் ஆயிடுச்சுன்ட்டு இப்படியே கூட்டின்னு வந்துட்டான். அப்படியா? ஆமாம்மா, ரகு சாருக்கு மார்னிங் டியூட்டி, அதனால தான் இருக்கும். சரி சரி. ஏதாவது சாப்பிட்டியா நித்யா? சிஸ்டர், கேன்டீனில் அண்ணா வாங்கி கொடுத்துச்சு, சாப்பிட்டேன். சரிம்மா சரி. ராம், நீங்கள் என்ன இங்கே இருக்கிறீங்க? ஆமாம் சிஸ்டர், அக்கா வீடு வந்தேன். சரி, அக்கா அப்படியே நின்று கூட்டிகிட்டு போயிடலான்னு அக்கா சொல்லிச்சு. அதான் அப்படியே உட்காந்துட்டேன். அப்படியா? சரிப்பா சரி. எப்படியும் கரெக்டாக டைம் முன்னாடி வந்துட்டோம். சிஸ்டர், ரோஷினி மேம் வந்துட்டாங்களா? இன்னும் வரலைங்க சார். ஆமாம், நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க? எனக்கு இன்றைக்கி இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தாங்க 12 மணிக்கு. அதான் வந்தேன் கேட்குறேன். சரிங்க சார், வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. குட் மார்னிங் மேம். சிஸ்டர் குட் மார்னிங். சிஸ்டர், ரகு அப்புறம் ஜெனிஃபரோட டியூட்டி முடிஞ்சிருச்சா? எஸ் மேம், இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. அப்படிங்களா? சரி சிஸ்டர். இன்னைக்கு ஓபி பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல? எஸ் மேம், இருக்காங்க. சரிங்க, அவங்கள ஒவ்வொருத்தராக என்னோடய கேபினுக்கு அனுப்பிச்சி விடுங்க. எஸ் ஓகே மேம். அப்புறம் ஒருத்தர் இன்டர்வியூக்காக வந்திருக்காரு மேம். யார் அது? அதோ மேம், அங்கே உட்காந்துட்ருக்காரு அவர் தான். ஓ, இவங்களா? சரி சரி. சரி சிஸ்டர், உள்ளே அனுப்பிச்சி விடுங்க. ஓகே மேம். நான் கேபினுக்கு போகிறேன். ஓகே மேம். நித்யா, இங்கே தான் உட்காந்துட்ருக்கியா? ஆமாக்கா, இங்கே தான் இருக்கேன். என்னக்கா என்னை பார்க்காத கூட போகிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை நித்யா, வந்ததும் சரி என்ன ஏது யார் இருக்காங்க யார் இல்லைன்னு சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, உங்கள் அண்ணாவை சர்ப்ரைஸ் பண்ணிட்டியா? அதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சாக்கா. சரி, எனக்கு டைம் ஆகுது, நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசலாமா? வீட்டுக்கு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் நீ அப்புறம் நான் ஐஸ்வர்யா எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். அப்படியாக்கா? என்னக்கா இடம் அது? அது சரி. மேடம், நீங்கள் மட்டும் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்களா, நாங்கள் கொடுக்கக்கூடாதா? அது போகிறப்போ பார்த்துக்கோ, சரியா? அக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம போகிறப்ப தான் உனக்கு தெரியும், சரியா? சரி சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் போகிறேன். போயிட்டு வந்து பேசுகிறேன், சரியா? சரிக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க. என்ன விலை அழகே. சார், என்னோட கேபினுக்கு வந்துருங்க. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். விலை உயிர் என்றாலும் தருவேன். இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். சார், நீங்களும் இன்டர்வியூக்காக உட்காந்துருக்கீங்களா? நானா சார்? இல்லைங்க சார், நான் இன்டர்வியூக்கு வரல. என் அக்கா ஜெனிஃபர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள விட்டுட்டு போகிறதுக்காக வந்தேன். அக்கா இங்கே வெயிட் பண்ணி உடனே கூட்டிகிட்டு போயிடலான்னு சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணுறேன் சார். நீங்கங்க சார்? நான் இன்டர்வியூக்காக தான் வந்து உட்காந்துருக்கேன் சார். ப்ளீஸ், உங்கள் குட் நேம்? என்னோட நேம் விஜயகுமார். சார், உங்களோட நேம்? என்னுடைய நேம் ராம்குமார். சார், மேம் உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க. சரிங்க சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். மேம், மே கம் இன்? எஸ், கம் இன். மேம், என்னோட டாக்குமெண்ட்ஸ்.
கொடுங்க, உட்காருங்க. Yes, ma'am. இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். Good morning, ma'am. I am Vijay Kumar and I'm from Chennai, Tamil Nadu. I completed my degree from Chennai MGR Medical College and my percentage is 99%. I am a gold medalist. So, yeah, ma'am. யா, வெரி இம்ப்ரெசிவ் விஜய் குமார். Being a gold medalist is not a simple thing. It needs lot of dedication and lot of efforts. I'm true, no? Yes, ma'am. Yeah, so tell me, why did you choose this career? யா மேம், நான் எதுக்கு கெரியர் ஆப்ஷன் வந்து டாக்டராக எடுத்தேன்னா, ஏன்னா வந்து மக்களுக்கே தெரியும், கடவுளை நம்ம நேரில் பார்க்க மாட்டோம். ஆனால் நிறைய மக்கள் வந்து கடவுளவே டாக்டருக்குள்ளே தான் பார்க்குறாங்க, டாக்டராகவே கடவுளை தான் பார்க்குறாங்க. ஸோ எனக்கு கடவுளாகணும்னுலாம் ஆசை இல்லை. பட் ஸ்டில் எனக்கு வந்து என்னென்னா, நாம் சிலவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதுதான் என்னோடய மோட்டிவ். மேம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து மக்களுக்கு சேவை செய்வேன். என்னோடய 100% எஃபெக்ட் நான் இதில் போடுவேன். ஸோ யாம், இதுதான். ஓகே விஜய் குமார். இன்னும் என்ன பண்ணுவான் இந்த அண்ணா? 10 நிமிஷம் ஆயிடுச்சு அவன் சொல்லி. ஷவா, இப்போயாச்சும் வந்தானே அண்ணா. ஜெனிஃபர், அந்த புதுசாக அந்த பேஷண்ட் எல்லாம் செக் பண்ணியாச்சு இல்லை ஜெனிஃபர்? ஆமாம் ரகு, எல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. ஓகே, அப்போ அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிடுங்க. ஆமாம் ரகு, பண்ணணும். அவங்கள டிஸ்சார்ஜ் ஆன ப்ராசஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். சிஸ்டர், இப்போது ஷிஃப்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் வந்துட்டாங்களா? யா சார், ரோஷினி மேம் வந்திருக்காங்க. ஓ அப்படிங்களா, அக்கா வந்துட்டாங்களா? சரி சரி. கேபினில் தானே இருக்காங்க? ஆமாம் சார், ஒருத்தர் புதுசாக இன்டர்வியூக்காக வந்திருந்தாரு, அவங்கள தான் இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்காங்க சார். ஓ ஓகே ஓகே. அவங்க பேர் விஜயகுமார், ஆமாதான் சிஸ்டர்? யா சார், ஆமாம் சார், அவங்க பேர் விஜயகுமார் தான். ஓகே ஓகே சிஸ்டர். ஏய் ரகு, புதுசாக டாக்டர் வராங்களா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு? ஆமாம், இன்டர்வியூ அக்கா எடுத்துகிட்டு இருக்காங்களே, பார்க்கலாம். ஆமாம், நேற்றே வந்தாங்க, கேட்டாங்க இன்டர்வியூ பற்றி தான். அதான் சொல்லி அனுப்பிச்சோம், ரோஷினி அக்கா தான் இன்டர்வியூ எடுப்பாங்கன்னு. அதான் இன்றைக்கி கரெக்டாக ஷார்ப்பாக வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரிடா ரகு, சரி, நாளைக்கு பார்ப்போம். பாய். ஓகே ஜெனிஃபர், பாய் பாய். ராம், வா போகலாம். ஓகேக்கா. ஓகே ராம், பாய், போயிட்டு வாங்க. ஓகே ரகு, பாய். சரி நித்யா, வா நாமளும் வீட்டுக்கு போகலாம். நித்யா, பாய். ஓகே விஜயகுமார், யூ ஆர் செலக்டட். நாளையிலேருந்து நான் சொன்ன மாதிரி ஷிஃப்ட்டுக்கு வந்துடுங்க, ஓகேவா? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன், ஷிஃப்ட்டு பற்றி, அப்புறம் எங்களோட ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி. ஸோ யா, நாளையிலேருந்து டியூட்டி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே விஜயகுமார், யூ மே லீவ். ஓகே, தேங்க்யூ மேம். அப்பா, எப்படியோ நாலுலேருந்து வர சொல்லிட்டாங்க, எப்படியோ வேலை கிடச்சிருச்சு. ஹாய் விஜயகுமார், என்னாச்சு இன்டர்வியூ? என்ன சக்ஸஸா? ஆமாங்க ரகு, சக்ஸஸ் தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாளையிலேருந்து டியூட்டி ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. ஓ நைஸ். ஓ, நாளையிலேருந்து நீங்களும் இங்கே வந்துடுவீங்க எங்கள் கூட. ஓகே ஓகே. ஹாய் விஜயகுமார், நான் ஜெனிஃபர். நானும் இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் தான். ஓ யா, நைஸ் டு மீட் யூ ஜெனிஃபர். நம்ம இனிமேல் ஒரு டீமாக தான் இருக்க போகிறோம். ஸோ யா, இந்த ஹாஸ்பிட்டலில் ஒன்றா சேர்ந்து நல்லா டெவலப் பண்ணுவோம். ஓகே? யா, ஃபார் ஷியோர். ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து பேஷண்ட்ஸையும் நல்லபடியாக பார்த்துப்போம். தட்ஸ் ஃபார் ஷியோர். ஓகே விஜயகுமார், நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் சொல்லியிருக்காங்க? ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் தான் சொல்லியிருக்காங்க ரகு சார். ஓ ஓகே ஓகே. அப்போ ரோஷினி மேமோட நீங்கள் ஷிஃப்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்களா?
சரி விஜயகுமார், நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். பாய். ஓகே சார். பாய் சார். விஜயகுமார், இனிமேல் என்ன சார் நல்லா கூப்பிடாதீங்க, ரகுனே கூப்பிடுங்க, பரவாயில்ல, நம்மளாம் டாக்டர்ஸ் தானே. ஓகேங்க ரகு. சரி நித்யாவா போகலாம். ரகு, அவங்க யாரு? சொல்ல வந்துட்டேன் விஜயகுமார், அவங்க என்னோட தங்கச்சி நித்யா. ஹாய் நித்யா. ஹாய் சார். ஏன் லூசு, ரொம்ப போர் அடிச்சிருச்சு என்ன? லூசு உண்மையாதான். ஏய் நித்யா, அப்படி என்ன யோசின்னு வர? நான் கூப்பிடுறது கூட காதில் விழாத அளவு. ஏய் நித்யா, ஏன் லூசு கூப்பிடுறதே காது கேட்கலையா? என்ன அப்படி யோசின்னு வர? அது 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 ஒன்றும் இல்லை ரகு, அப்படியே ஏதோ ஒன்று ஞாபகத்திலே அவங்க அப்படியே இருந்துட்டார். என்ன கேட்டேன்? அது சரி, உனக்கு போர் அடிச்சிச்சியான்னு கேட்டேன். ஆரம்பத்தில் போர் அடிச்சிச்சு, அப்புறமா பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுனாங்க, அந்த சிஸ்டர் பேசுனாங்க, அப்புறம் டைம் போன்னு தெரியல. சரி, முன்னாடி நீ ரோடை பார்த்து ஓட்டு. நான் பார்த்து ஓட்டுறேன். அம்மா நான் வந்துட்டேன். வா நித்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியா? அம்மா நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா. நீ இல்லாத நல்லாவே இல்லைம்மா. எப்போ வருவியோன்னு காத்திருந்தேன். அதான் காலையிலேருந்து பருங்கியே தான் உட்காந்துட்ருக்கேன். நீ வருவியா வருவியா வருவியான்னு. அம்மா, என்கிட்ட மறைச்சிட்டீங்களம்மா. அது அப்பயே சொல்லியிருந்தேன் என்னம்மா, நித்யா தான் வரான்னு. சஸ்பென்ஸாக சொல்கிறீங்களோ? இதில் விஐபி வரான்னு சொல்கிறீங்க. இவ தான் விஐபி அம்மா? எங்களுக்கு அவள் விஐபி தானடா. நீங்களா கூட இங்கே இருக்கிறீங்க. அவன் ஒத்தையில் தனியாக ஹைதராபாத்தில் தங்கி படிச்சிருந்தா. மகன் எப்படி இருக்கிறாரோ என்னவோன்னு வயிற்றில் நெருப்பை கட்டி வச்சுருந்தேன்டா. உனக்கு என்ன தெரியும்? அம்மா, இவ்வளோ நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கிறீங்க. இவன் அங்கே நல்லா ஜாலியாக இருந்திருப்பாம்மா. ஹைதராபாத் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பாம்மா. ஏய் ரகு, அமைதியா இரு. நான் எங்கே படிக்கிறதுக்கு போனேன், சுத்தத்துக்கு போனேன்? நான் படிக்கிறது தான் போனேன். படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்த்தேன். ஒன்றும் மேலே நான் சுத்த வேலை இல்லை, அவ்வளோவெல்லாம். ஏதோ லீவுன்றதுனால ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து அந்த பார்க்கு, என்டிஆர் சமாதி, இந்த உசேன் சாகர், கோல்கொண்டா, சார்மினார், அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு வாரம் எப்போயாவது போயிட்டு வருவோங்க. அவ்வளோதானே தவிர நானெல்லாம் ஒண்டியெல்லாம் எங்கேயுமெல்லாம் சுற்றலை. நீ அம்மாட்ட அண்ணன் பய கிளப்பி விடுற. பார்த்தியா உன் வாயிலே வந்துருச்சு. இவ்வளோ இடம் சுற்றி பார்த்துங்கிற, கொஞ்சம் சுற்றி பார்த்தேன்னு சொல்கிற. பார்த்துக்கம்மா, உன் பொண்ணு நீங்கள் பயந்துன்னு இருக்கிறீங்க. இவன் எவ்வளோ தைரியமாக சொல்கிற பாரு. பார்த்து, இதுதான் உங்கள் பிள்ளை. சரி சரி விட்றா, அவளை சும்மா கலாய்க்காத. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சரி, ஒரு இடம்னா லீவு நல்லா இப்படி போயிட்டு சுற்றி பார்த்துட்டு தான் வருவாங்க. அதுக்குன்னு ஹாஸ்டலேவாக இருப்பாங்க. அவங்களுக்கும் போர் அடிக்கும்ல. போய் வர்றது ஒன்றும் இது இல்லைடா, விட்றா. அதுக்குன்னு சரி, போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க. சரி, டீ போட்டு வைக்கிறேன், போயிட்டு வாங்க. அம்மா, டீ வேணாம்மா. நான் போயிட்டு பெருசாக போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுறேம்மா. அப்படியா ரகு? சரி போப்பா. நித்யா, உனக்கு டீமா? ஆமாம், எனக்கு போட்டு வைங்க, நான் கை கால் அலம்பிட்டு வரேன். எது எப்படிம்மா இவ்வளோ நாள் கழிச்சு ஃபஸ்ட்டு இப்போ வந்துன்னுக்கிறேன். உங்கள் டீ சாப்பிடாம எனக்கு என்ன நாளே போகாதுல்ல. உங்கள் டீன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கலம்மா. அங்கெல்லாம் நினச்சிட்டே இருப்பேன், அம்மா டீ எப்போ குடிப்பாங்க, அம்மா டீ எப்போ குடிப்பாங்கன்னு. நான் போயிட்டு வரேம்மா, நீங்கள் போட்டு வைங்க. சரிம்மா, நான் போட்டு வைக்கிறேன், நீ போயிட்டு வா. ஒரு பொம்பளை பிள்ளைய வெளியே போய்
படிக்க வைக்கணும்னா தனியாக அவள் தங்கி இதுன்றன்னா நம்ம வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவள் எப்போ வர வரையும் நமக்கு மனசே இதுங்கிறதில்ல. இந்த காலத்தில் எப்படியெல்லாம் நடக்குது நாட்டில், அப்பா நினச்சாவே பயமாக இருக்குது. நண்பர்களே, இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்காக. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. இதே போல் எப்பவும் சப்போர்ட் பண்ணினே இருங்க. உங்களுக்கான கதையை நாங்கள் எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு கொடுப்போம். அப்புறமா ரெண்டாவது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, ரகுக்கு டோராவை பேரா போட சொல்லி. அது பாட முடியாது. ஏற்கனவே நம்ம ரகுக்கு அணுகுன்னு காமிச்சிட்டோம் வீடியோவில். அது மாற்றவும் முடியாதுல்ல, அது எப்படி காமிச்சிட்டு மாற்றுறது? அதனால் மன்னிச்சிருங்க நண்பர்களே, அது மாற்ற முடியாது. அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அப்புறம் மூணாவது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை நேற்று வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. வீடியோ ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச அளவு போட ட்ரை பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் சொல்கிறேன். எங்கள் பசங்க காலேஜ் படிக்கிறோம். அப்புறம் ஸ்கூல் இப்போ போர்டு எக்ஸாம் வேறு 12th போகுது. அதனால் எங்கள் பசங்களுக்கு இது மாதிரின்றதுனால எனக்கு சண்டேனா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். அவங்க காலேஜ் போகிறதுக்கு யூனிஃபார்மு ரெடி பண்ணணும். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அன்றைக்கி வீட்டில் தான் இருப்பார். அதனால் கொஞ்சம் வேலைலாம் அதிகமாக இருக்கும். அதனால் பசங்க அன்றைக்கி வீட்டில் உட்காந்துன்னு படிப்பாங்க, செய்வாங்க. அப்போ நம்ம எப்படி இது மொபைல் வச்சுட்டு இது பண்ண முடியாதுல்ல, அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குல்ல. அதனால் முடிஞ்ச அளவு போட டைம் இருந்தால் போட்டுருவேன், இல்லைன்னா மன்னிச்சிக்கோங்க. அன்றைக்கி வீடியோ வர்றது கொஞ்சம் இதுதான். அப்புறம் 4வது பாயிண்ட் என்னென்னா, பேர் இனி வேறு எதுவும் பேர் நம்ம கதையில் அதிகமாக பேர் ஆயிருக்கு. அதனால் பேர் இனிமேல் இது போடுங்க அது போடுங்கன்னு எதுவும் ப்ளீஸ் சொல்லாதீங்க. ஏதாவது இந்த பேர் இன்னும் எதுவும் எக்ஸ்ட்ராவாக சொல்லாதீங்க. ஏன்னா நம்ம கதையிலே பேர் அதிகமாக ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் கொலப்ரேஷன் ஆயிரும். அதனால் வேண்டாம், மன்னிச்சிக்கோங்க. அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது தப்பாக நான் பேசியிருந்தேன்னா சொல்லியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் நண்பர்களே.